இயேசுராஜனின் வருகையிதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோம். அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா. கோடாகோடி தூதர் கனத்துடன் துத்தியம் பாடியே துயரை துதிப்பார். பக்தியற்று நடந்தோர் பலன் தித்திட பயந்து நடந்தோர்க்கு நலன் ஈந்திட வெகு வேகமாய் வந்திடுவார், வெகு வேகமாய் வந்திடுவார். இயேசுராஜனின் வருகையிதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோம். அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு எது பாவம்? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. ஆதியிலே பாவம் எப்படி உலகத்திலே நுழைந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. கீழ்ப்படியாமையினாலேயே பாவம் பிறந்தது. ஒரு மரத்தில் இருக்கும் கனியை புசித்தது பாவம் அல்ல, ஆனால் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொல்லிய கனியை புசித்ததே அவர்கள் செய்த பாவம். பாவத்தை செய்ய தூண்டியவன் பிசாசானவன். அவனது ஆசை வார்த்தையில் மயங்கி விழுந்து போனாள் ஏவாள். தான் சாப்பிட்ட பழத்தை ஆதாமுக்கும் கொடுத்தபோது அவனை ஏவாளோ பாவத்தில் வீழ்த்தினாள் என்று கூறிவிட முடியாது. ஏனெனில் அவனுக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இருந்தது. அவனும் பழத்தில் ஆசை கொண்டே ஏவாளிடம் வாங்கி புசித்தான். இருவரும் பாவத்தில் வீழ்ந்ததால் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டும் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செய்யும் எந்த காரியமும் நம்மை பாவத்தில் தள்ளிவிடுகிறது. பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வாசிக்கிறோம். ஏசாயா 59:2. ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எனவே ஒரு குழந்தை பாவமான உலகில் பிறக்கும்போது அது பாவ சுபாவத்துடனேயே பிறக்கின்றது. தாவீது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என கூறுகிறார். சங்கீதம் 51:5. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு, ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் வேதம் கூறுகிறதே. ரோமர் 6:23. இது நித்தியமான மரணத்தை குறிக்கின்றது. எல்லோரும் பாவிகள், அதனால் எல்லோருக்கும் மீட்பு அவசியம். நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான் என்று எவருமே பெருமை பேச முடியாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பது தேவனுடைய நியமம். எபிரேயர் 9:22. எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையிலே இரத்தம் சிந்த வைத்து நமக்கு பாவ விமோசனம் தந்தார். ஆகவே எல்லோருமே பாவிகளானாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் நிச்சயமாகவே பாவ விமோசனம் உண்டு. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, உமது சமூகத்தை விட்டு எங்களை பிரித்து போட்ட பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட மகா மேன்மையான இரட்சிப்பிற்காக மன்னிப்புக்காக உமக்கு நன்றி. ஆமேன்.